வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்காக ஒரு மோர். இது வந்து வாழைத்தண்டு மோர். முன்னாடியே நம்ம மசாலா மோர் போட்டிருக்கோம். இப்போ வெறும் வாழைத்தண்டை வச்சு மோர் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு பவுலில் வாழைத்தண்டு, அதில் கொஞ்சம் மோரும் உப்பும் மோர் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கற்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா ஒரு கப், இது கிட்டத்தட்ட 150 ml இருக்கும். 150லேருந்து 200 ml கிட்ட தயிர் இருக்கும். ஒரு குட்டி பச்சை மிளகாய், இங்கே பாருங்கள், இது பெருசாக இருந்துச்சுன்னா ஹாஃப் போட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை முதல்ல தயிரை தவிர வாழைத்தண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், ஜீரகம், உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு திரும்ப இந்த தயிரே ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ இது ஊற்றி வடிகட்டிக்கலாம். டைல்யூட்டடாக குடிக்க இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் இப்போ அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு மோர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட்டடாக வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வாழைத்தண்டுன்னே தெரியாது. வாழைத்தண்டு நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறனால இந்த மாதிரி மோர் அடித்து குடிக்கலாம். நான் முதல்ல வாழைத்தண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், உப்பு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதுலேயே நான் எடுத்து வச்சுருந்த தயிரை ஊற்றி அரைச்சிட்டு வேணுங்கிற அளவு தண்ணியும் ஊற்றி அரைச்சி வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி வேணுங்கிறது ஊற்றிருக்கேன். உப்பு பத்தாமல் இருந்துச்சு, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா இருக்கும் மோர். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் குடிக்கலாம், இல்லை வெளியில் வச்சு வேணாலும் குடிக்கலாம். இந்த ஹீட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த மோர் குடிக்கிறதுக்கு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.